இத்தனை பேருக்கு இருக்கிற தைரியத்தை விட உன் கையில பைபிள் இருந்தா போதும். அது எல்லாத்த விட தைரியத்தை கர்த்தர் இது கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அவன்லாம் சாவுக்கு பயந்து போய் உட்கார்றவன். இது செத்தவனையே உயிரோடு கூட எழுப்புற பைபிள். இதுக்கு இருக்கிற வல்லமை வேற, இது மகத்துவமே வேற. அத்தனை பேரும் பென்ஸ் கார்ல உட்கார்ந்தாலும் சரி, ஏர்போர்ஸ் 1ல உட்கார்ந்தாலும் சரி, கேம்ப் டேவிடுக்குள்ள போய் மறைஞ்சிக்கிட்டாலும் சரி, அத்தனை பேரும் உயிரை காப்பாத்துறதுக்கு போய் மறையறான். இது உயிர் போனாலும் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை இது கையில இருக்கிறதுனால நீ நானும் தான் எல்லாரை விட தைரியமா இருக்கணும். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். இது அடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்தோன்னா ஒரு கூட்டத்துக்கு என்ன வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 45வது வசனம். பொறாமை. என்னடா இவனுங்க இப்படி வளர்ந்துட்டு போறானுங்களே, வசனம் வளருது. இப்ப பாத்தீங்கன்னா அற்புத அடையாளங்காக ஜனம் வரல. ஜனம் எதுக்காக வருது? வசனத்துக்காக வருது. வசனம் வந்து கேட்க வருது. வசனம் கேட்க வந்த உடனே அந்த இடத்துல யூதர்களுக்கு ஒரு பொறாமை வருது பவுல் மேல. பொறாமை வந்த உடனே அவன் சொல்ற வசனம் என்னன்னா 46வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, தைரியத்தோடு அவர்கள் நோக்கி. அடுத்த வசனம் தேசம் எங்கும் போகணும்னா நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சில நேரத்துல சில இடத்துல தைரியமாய் பேச வேண்டியது அவசியம்.